சுதீப் எலமன் டிஓபி இப்போ சார் சொன்னார்ல விரல் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, உண்மையிலே தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன், இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு. விரல் போயிடுச்சா, என்ன சாதாரணமாக சொல்றீங்க, அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டார். எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா 2 சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமையை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டவம் ஆடிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். அண்ட் நான் ரோப்பில் இருக்கேன். இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணுவாப்னா, சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்ல. அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா 80 அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது, 60 அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது. நான் அந்த ஒரு பாலத்தில் இருந்து சார் பாலத்தில் ஷார்ட் சார்னு சொல்லி தூக்கி இந்த பாலத்துலேருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஷார்ட். ஐயோ ஆக்ஷன்னா இந்த அளவுக்கு ஆக்ஷனாவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட்டில் நான் இப்போ சார் சொன்ன ஷார்ட் தான், நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன். பக்கத்தில் அவரும் ரோப்பில் வந்து என்னை தாண்டி போயிட்டு இருக்காரு. சேட்டா எந்த இவடே என்ன ஷார்ட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா சொல்ல, ஃபர்ஸ்ட் டைவ் அடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் எலமன். பட் கிரேசி ஒர்க்கிங் வித் யூ பிரதர். அதுவும் ஃபைட்டு அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்திருக்க விதம் டெஃபினட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. இப்போ ட்ரெய்லர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணவர். மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்ஸிமம் செட்டு தான், அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான். இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. மாவீரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆர்டிஸ்ட் விக்ராந்த் பிரதர், ஷபீர் பிரதர், இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் பிஜு மேனன் சார் நடிக்கிறாருன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா எல்லார் மாதிரியும் நானும் ஐயப்பனும் கோஷியமுக்கு பயங்கரமான ஃபேன். அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷாட் போவார்ல, அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராக இருக்கோம். ஷூட்டுக்கு வருவார், அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸு, ஒரு ப்ரெசன்ஸ். பட் பேசினா ஒரு 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 க்யூட்டான ஒரு பேபி, அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு. இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இல்லை கொட்டுக்காளி ரிலீஸ் ஆச்சு. அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார், டக்குன்னு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் சார், கேரளாவில் என்ன ப்ரமோஷன்னாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இவர் ஒரு கிரேட் பர்சன் சார். உங்களோட ஒர்க் பண்ணது, கற்றுக்கிட்டது, வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் நீங்கள் நடித்தது, உங்கள் கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இந்த படத்தில் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்தார் ராஜேஷ். அவர் இந்த படத்தில் நடிச்சும் இருக்காரு. இதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. இப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணால் நல்லா இருக்கும். சாரோட ஸ்கிரிப்ட், அவருடைய டைரக்ஷன் எல்லாம் என்னை எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். எனக்கு கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு டப்பிங் வரைக்கும். தேங்க்யூ.